மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பலாலி சர்வதேச விமான நிலையம். எல்லாருக்கும் வந்து பொக்கே கொடுத்து வர வைக்கணும். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து நிற்கிறோம். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், சென்ற மாதம் கரி இன்ஜினியரிங்கால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு இசை நிகழ்ச்சி வந்து பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நடக்க இருந்தது. அந்த இசை நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மழையினுடைய சீற்றம் காலனுடைய சீற்றங்கள் வந்து காரணமாக அந்த இசை நிகழ்ச்சி தடைப்பட்டது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த இசை நிகழ்ச்சி மீண்டும் மறுபடியும் நடக்கும் என்று அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 3ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு 2ஆம் தேதி இந்தியாவிலிருந்து சீத்தமிழ் பிரபலங்கள், அது மட்டும் இல்லாமல் அறிவிப்பாளர் அர்ச்சனா எல்லாருமே வந்து இன்றைய நாளில் வரையினும். நாளைய நாளில் அந்த இசை நிகழ்ச்சி அரியாலை சனசமூக நிலையத்தில் வந்து மிக பிரமாண்டமாக அந்த இசை நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் அடிப்படையில் வந்து நடக்கும். அதாவது விஐபி டிக்கெட் 5000 ரூபாய், 3000 ரூபாய், 2000 ரூபாய், 1000 ரூபாய்னு சொல்லி டிக்கெட் மூலம் வந்து நாங்கள் பெற்று அந்த இசை நிகழ்ச்சியை வந்து கண்டு கழிக்கலாம். இன்றைய நாளில் அந்த இசை பிரபலங்கள் எல்லாமே வார திவினேஷ் எல்லாருமே வந்து வரையினோம். இன்றைய நாள் அவங்கள வந்து வரவேற்க போகிறோம், அவங்களோட வந்து கதைக்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்கள வந்து சொல்கிறாங்கன்றதை வந்து இந்த காணொலி வாயிலாக வந்து பதிவு செய்யும். ஓகே, நாங்கள் வந்து இப்போ வணக்கம் 3 ஒரு பாட்டு படிக்க போகிறோம். என்ன பாட்டு? சூர்யா என்ற படத்துல இருந்து ஒரு பாட்டு. கேட்டேன் என்னை நானே நெஞ்சம் சொன்னதே முன்பேவா என் நண்பேவா என் நண்பேவா. வரவேற்கிறதுக்காக வந்திருக்காங்க பாருங்க. இப்போ ஹரி இன்ஜினியரிங்ல இருந்து பூங்கொத்துகள் எல்லாம் கொண்டு வந்து இப்போ போகிறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க, ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ வேற ரெடியாக இருக்காங்க. பாருங்க எல்லாம் உள்ளுக்கு நிற்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு பாருங்க பாருங்க எல்லாம் வரிசையில் வந்து நிற்கணும். எல்லாருக்கும் வந்து பொக்கே கொடுத்து வர வைக்கணும். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. எங்க திவினேஷ் எங்க திவினேஷ் எல்லாரும் வந்துட்டு வேண்டாக்கி குட்டிஸ் எல்லாம் வந்துட்டு அர்ச்சனா எல்லாம் இன்னும் ஒரு பெரிய இல்லை. எல்லாம் வந்த அப்புறம் தான் தொடர்ச்சியாக வந்து நடக்குன்னு பார்ப்போம். வாங்க வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. இசை பிரபலங்கள் எல்லாமே வந்து ஒன்றைக்கு நம்ம பாருங்க. எல்லாம் லைனில் எல்லாம் வந்துருங்க. எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து வரவேற்ற ஆக்களை வந்து உட்கார வைக்கணும். ஒரு பாட்டு படிங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். என்ன பாட்டு படிங்க? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு படிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க பாடுவாங்க. நீங்க படிங்க. நீ ஒரு பாட்டு நீங்க படிங்க. பொதுவாக
ஏதாவது ஒன்று படிங்க பிரச்சனை இல்லை. அம்மா வரையிலையா நீங்கள் ஒரு பாட்டு படிங்க நீங்கள் படிங்க சரி பாட்டு படித்த பிறகு பாட்டு படித்த பிறகு போகிறோம் எல்லாம் ஒரு படிங்க பார்த்து பழகிய 4 வினைகள் நடைமுறை பாவனை பார்த்து விட்டால் சாலை புனைகள் துரித உறவு மணி ஒன்றும் பாடுக்கை காட்டி விட்டார். மடியான புள்ள படிங்க. என்ன பாட்டு? நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் பாருங்க. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் என்ன இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா ஒல்லத்தனம். நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம். சரி இப்போ எல்லோரும் வந்து போகிறாங்க. ஓட வந்து இப்போ போய் கொண்டுருக்குறாங்க. அம்புலியில் நினைந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி விடே இரவு கிழக்கட தண்டிப்பா 7 மழை தண்டிப்பா என் கருத்து மச்சான் கிட்ட ஓடி வரும் மனசு நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிற காட்சியா மனசமா கூட்டி போகிற கூட்டாத தாயிங்கனக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே தொடுவானமின்று நெடுவானமாகி தொடும் நேரம் தொலைவாகுதே கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. சூப்பர் பிரதர். உங்களோட தங்கச்சிலாம் அப்படி இருக்கா பிரதர்? உங்களோட தங்கச்சிலாம் அப்படி இருக்கா? எல்லாம் நல்லா சூப்பராக இருக்காங்க. உங்களோட பேரே இருக்கா? அருமைப்படுத்துங்க. என் கணவரை தெரியாமல் இருக்கல. பேர் வந்து சரண் சாண்டி. இன்னும் ஒரு பாடல் ஒன்று பாடி ஒரே ஒரு போக மாட்டாங்க. பக்கண்டு அப்படியே கூட்டிங்க வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களோட நிறைய நேரம் வந்து கதைக்கிறதுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. ஓகே, காவலி வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் இங்கே சீத்தமிழ் பிரபலங்கள் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. ஒரு கொஞ்சம் பேரோட கதை கிடச்சிது. எல்லாருமே வந்து டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த காவலி பற்றிய கருத்துக்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு அவங்களுடைய வீடியோக்கள் வந்து காட்டும். இன்னொரு அழகான ஒரு காவலி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.